உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது இந்த நிலைக்கு வரதுக்கு? நான் பிறந்த ஊர் ரெஜில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்காவூர். நான் படித்தது வந்து கல்லிபுரத்தில் படித்தேன். அதன் பிறகு அம்பத்தூருக்கு போய் படித்தேன். என் அக்கா தங்கச்சியோட அந்த தாய் தந்தையோட எனக்கு சின்ன வயசுலேயே தகப்பனார் வந்து கிளம்பிட்டேன். இந்த கல்லிபுரம் கிராமத்தில் இப்படியும் ஒரு அண்ணன் தம்பி இருக்க முடியுமா, கூட போகிறவங்க இப்படி பார்க்குறாரு என்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்கும். அதோட எதிரொலியாக தான் நான் 2001 என்னுடைய மனைவி கவுன்சிலாக நான் நிறுத்தினேன். கணவன்கள் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. சரி, தன்னுடைய கணவன் தான் அப்படி ஆகிட்டானே, பிள்ளைகளாவது கை கொடுத்து தூக்குவாங்கன்ற எதிர்பார்க்குற இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து கெஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாங்க. தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, மற்ற தொகுதி எப்படி இருக்கிறது கவலை வேண்டாம். இந்த தொகுதியில் இந்த காவல்துறைக்கு தெரியாமல் எந்த விதத்துலையும் ஒரே ஒரு கெஞ்சா பாக்கெட் கூட வராது. பெண்கள் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு பெண் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் பொழுது இது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது தப்பு கிடையாது. காரணம், அந்த சகோதரி அவங்களுடைய வளர்ப்புக்கு தகுந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேற. அது அரசியலுக்கும் பப்ளிக் சர்வீஸுக்கும் சரியாக வருமானா வராது. அது வேற, இது வேற. சர்வீஸ் பண்ணுற என்ன வரணும். என்னால் இன்றைக்கி 4:30 மணிக்கு எடுத்துக்க முடியும், நைட்டு 12 மணிக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரு பாதிப்புனா உடனடியாக போய் நிற்க முடியும். இன்றைக்கி நான் சாதாரண பெண் பிள்ளைகள் பாதிப்பு அவங்களுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லிக்க தான் முடியும். ஏன்னா என்னால் அந்த பாதிப்பை உடனடியாக போய் தீர்க்க முடியும். இது தேர்தல் நேரம். ஆகையால் அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு நான் ரொம்பன்றது கூட சரியான வார்த்தையாக இருக்காது. மொத்த பேருக்குமே நான் அறிமுகமான ஆள். சேகர்னா அது எப்படியாப்பட்ட அவங்க குறையா இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பார் சேகர்ன்ற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்குது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். அம்பத்தூர் தொகுதியில ஒரு பாமக வேட்பாளரை வந்து நிறுத்தியிருக்காங்க. சரி, இந்த தொகுதியில யாருக்கெல்லாம் வந்து இந்த வேட்பாளரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஊடகத்துல இருந்து ஒரு சின்ன வந்து ஒரு பைட்ஸ் எடுக்கலான்னு போகும்பொழுதுதான் எங்க அண்ணன் எங்களுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிட்ட பெண்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாரு இந்த KN சேகர்? இவர் யாரு? இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான நிலையில இருந்தாரு? அவருடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். தாமரை தொலைக்காட்சிக்கு வணக்கம். சரி, இன்னைக்கு அம்பத்தூர் தொகுதியில உங்களைய வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதாக வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய தொகுதி மட்டும் இல்லாம வெளியிலேயே வந்து பேசிக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது இந்த நிலைக்கு வர்றதுக்கு? அதாவது பெண்கள்னா, நான் பிறந்த ஊர் ரெஜில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்காவூர். நான் அங்கே ஒரு 6 மாதம் ஒரு சாதாரண ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன், கிராம ஸ்கூல் அது. பிறகு நான் அங்கேருந்து என்னுடைய அக்கா இங்கே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அம்பத்தூரில். அவங்க எடுத்துன்னு வந்து என்ன அங்கே சரியாக படிக்கலைன்றதுக்காக திரும்ப இங்கே 1ஆம் வகுப்புலேருந்து எடுத்துன்னு போய்ட்டு என்னுடைய அக்கா கணவர் எடுத்துன்னு போய் சேர்த்தாரு. இங்கே தான் நான் படித்தேன். எனக்கு மொத்தம் 5 அக்கா தங்கச்சி, ஒரு அண்ணன் தம்பி. அவங்க வந்து என் அக்கா தங்கச்சியோட நேரடி பார்வையில் தான் நான் படித்தேன். நான் படித்தது வந்து கல்லிபுரத்தில் படித்தேன். அதன் பிறகு அம்பத்தூருக்கு போய் படித்தேன். என் அக்கா தங்கச்சியோட அந்த தாய் தந்தையோட எனக்கு சின்ன வயசுலேயே தகப்பனார் வந்து கிளம்பிட்டார். எங்கள் அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு வெளி உலகம் தெரியாது, ஒரு சாதாரண தாய் அவங்க. அதோட அருமை தெரிஞ்சதால் தான் நான் படித்த பிறகு எங்கள் அக்கா தங்கச்சியில் எந்த சூழ்நிலையும் 5 அக்கா தங்கச்சியில் மனம் கொள்ளாமல் பார்த்துக்கணுன்றதுல நான் என் அண்ணனையும் சேர்த்து பார்த்துக்கணுன்றதுல நான் ரொம்ப குறியாக இருந்தேன். அது காலப்போக்கில் என்னடா இந்த கல்லிபுரம் கிராமத்தில் இப்படியும் ஒரு அண்ணன் தம்பி இருக்க முடியுமா, கூட போகிறவங்க இப்படி பார்க்குறாரு என்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்கும். அதோட எதிரொலியாக தான் நான் 2001 என்னுடைய மனைவி கவுன்சிலாக நான் நிறுத்தினேன். அந்த பெண்களெல்லாம் நாங்கள் ஓட்டு கேட்க வெளியில் சென்றாலே அந்த காலகட்டத்திலே 500லேருந்து 1000 பெண்கள் ஒரு பெரிய என்ன சொல்கிறதுன்னா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வர மாதிரி வந்து அந்த தாய்மார்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய
இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க மட்டும் பலமாக இல்லை, எனக்கு வாழ்க்கையும் எனக்கு திருமணம் பண்ணது பிறகு நான் திருமணம் செய்வதற்கு முன்பு நான் மருத்துவர் ஐயாவோட நான் அரசியல் பண்ணேன். அவருக்கேற்ப அவருடைய சொல்லக்கூடிய அந்த பணிகளை செய்திருந்தேன். பிறகு எனக்கு திருமணம் 1989 ஆச்சு. எனக்கு திருமணம் ஆன பிறகு என்னுடைய மனைவியும் என்னுடைய மாமியாரும் எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தாங்க. எப்படி சிறு வயதிலே என்னுடைய அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்களோ அதன் பிறகு திருமணம் ஆன பிறகு என்னுடைய மனைவி வந்து மிகப்பெரிய எனக்கு சாதகமாக, அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தினா கரெக்டாக இருக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் இருக்காங்க, இன்ன வரைக்கும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதன் பிறகு திருமணம் ஆன பிறகு எனக்கு 2 பெண் பிள்ளைகள். எனக்கு பெரிய பொண்ணு மருத்துவத்துறையில் இன்றைக்கி படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்பத்துலேருந்தே இந்த பெண்களோட நான் பிறந்ததுனாலே நான் தெரியல, 5 அக்கா தங்கச்சியோட எனக்கும் 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒரு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு, ஒரு யோசிக்க முடியாத அளவுக்கு என் குழந்தைங்க மிகப்பெரிய, அதாவது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எந்த விதத்துலேயும் இது வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் ஒரு மனம் கொள்ளாமல், பெத்த தகப்பன் என்ற முறையில் நான் என்ன சொல்கிறேனோ அது அவங்களுக்கு மனசை முன்கொடுத்ததா எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய மனநிலை தான் என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க. 2 குழந்தைங்களும் 2 பெண் பிள்ளையும் மருத்துவத்துறையில் படித்தாங்க. ஆகையால் தான் இன்றைக்கி கூட அம்பத்தூரில் தாய்மார்கள் எல்லாம் இப்படியெல்லாம் இவர் வளர்ந்துருக்காரு, இப்படியெல்லாம் உருவாகியிருக்காரு, இன்னமும் அக்கா தங்கச்சி பார்த்துருக்காரு. சாதாரண எனக்கு ஒரு தீபாவளி வந்தாலும், பொங்கல் வந்தாலும், ஜனவரி 1 வந்தாலும், ஐதா பூஜை வந்தாலும் என்னுடைய குழந்தைங்களுக்கு கூட நான் 2வதாக தான் இன்றைக்கும் அந்த நல்ல நாளுக்கு துணி எடுத்து கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் 2வதாக தான் எடுத்து கொடுப்பேன். ஃபஸ்ட்டு என் உடன் பிறந்த என் சகோதரிங்களுக்கு தான் என் வீட்டில் வர வச்சு அவங்களுக்கு அன்றைக்கி செய்ய வேண்டிய அந்த சாப்பாடாக இருந்தாலும் பரிமாறத்தாலும் எதுவாக இருந்தாலும் பரிமாறி அவங்களுக்கு தேவையான அந்த துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து, எனக்கும் வயசு 57 வயசு ஆகுது. நான் இதை தொடங்கினது ஒரு 27 வயசில் 26 வயசில் தொடங்கியிருப்பேன். குறைஞ்சபட்சம் ஒரு 30-32 வருஷமாக என் அக்கா தங்கச்சினோட என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும். ஒரு அக்கா தங்கச்சியோட கூட இன்றைக்கி அண்ணன் தம்பிக்கு எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஆனால் நான் 5 அக்கா தங்கச்சி எந்த சூழ்நிலை எனக்கு எவ்வளோ சங்கடம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கின்னு என் அக்கா தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். இன்னைக்கு அரசியலுக்கு நான் வர்றதுக்கே பெண்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போது உங்களுடைய இந்த அம்பத்தூர் தொகுதியில் பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து, அதுவும் வந்து இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கட்சியில் பெண்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வார்டுக்கு, இந்த தொகுதிக்கு நீங்கள் எம்எல்ஏவான என்ன மாதிரியான சலுகைகள் பெண்களுக்கு கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஏற்கனவே அம்பத்தூர் நகரம் தலைவராக இருந்தேன். தலைவராக இருக்கும்போது அன்றைக்கி சுயஉதவி குழுன்னு ஒன்று அதிகப்படியாக இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் வேணால், நான் வீட்டிலேருந்து என்னை பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் வெளியில் போனால் கூட இன்றைக்கும் அந்த தாய்மார்கள் வந்து, அன்றைக்கி நான் 2006லேருந்து 2011 அந்த தாய்மார்கள் வந்து என்னோட ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, என் மகனாக தான் என்னை பார்த்து ஒரு உற்சாகத்தோடு அந்த மகளிர் சுயஉதவி குழு எத்தனை திறந்தாலும் அன்றைக்கி அந்த விளம்பர போர்டெல்லாம் வைப்பாங்க, மல்லிகை சுயஉதவி குழு, தாமரை அப்படிலாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் உதவி பண்ணி அவங்களோடு நான் தினமும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் நான் அம்பத்தூரில் எங்கே போய் பார்த்தாலும் பெண்கள் வந்து என்னை ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. இந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அண்ணா மாதிரி ஒருத்தர் வரணும். இந்த நேரத்தில் அந்த வார்த்தை சொன்னால் சரியாக இருக்குமான்னு தெரில. கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க, கணவன்கள் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. சரி, தன்னுடைய கணவன் தான் அப்படி ஆகிட்டானே, பிள்ளைகளாவது கை கொடுத்து தூக்குவாங்கன்ற எதிர்பார்க்குற இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து கெஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாங்க, மாத்திரைக்கு அபினுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போ எங்கள் சுற்றியும் எங்கடா வருதுன்னா நாட்டில் பெண்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. எதிர்காலம் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்விக்குறியில் தகப்பன் குடிகாரன சில இடத்துல இருக்காங்க, கணவன் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. சரி, அப்பனுடைய நிலைமை அப்படி, கணவனுடைய நிலைமை இப்படி, மகனாவது எதிர்காலமாவது வளருமான்னு பார்த்தா
அவன் காலத்துக்கு ஏற்ப இன்றைக்கி கெஞ்சா போதை அதுக்கு அடிமையாடுறாங்க. ஆகையால் தான் இதையெல்லாம் நான் மாற்றுவேன்ற ஒரு எண்ணம் இருக்குது. நான் தேர்தல் அறிக்கையில் கூட நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த தொகுதியில் மொத்தம் 6 காவல் நிலையம். நான் ஜெயித்த உடனே அந்த தாய்மார்களை அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அந்த அதிகாரிகளோடு பேசி தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, மற்ற தொகுதி எப்படி இருக்கிறது கவலை வேண்டாம், இந்த தொகுதியில் இந்த காவல்துறைக்கு தெரியாமல் எந்த விதத்துலேயும் ஒரே ஒரு கெஞ்சா பாக்கெட்டு கூட வராது. ஒருவேளை அப்படி வந்தால் அவங்கள எதாவது கொடுத்து காவல்துறை நிலையத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தால் அதை நான் தரேன். இந்த தொகுதியில் மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கணுன்றத சொல்லி மீட்டிங் போட்டு அவங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி அவங்களையும் அதிகாரத்தோட்டதோ பேசாமல் அன்பாக பேசி, எதிர்காலம் தமிழ்நாட்டில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம 234 தொகுதியில் அம்பத்தூர் ஒரு தனி தொகுதியாக ஒரு வித்தியாசமான தொகுதியாக மாற்றணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இப்போ இந்த தொகுதியில வந்து ஒரு பெண் வேட்பாளர் தான் உங்களுக்கு எதிராக போட்டியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு பெண் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் பொழுது இது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது தப்பு கிடையாது. காரணம், அந்த சகோதரி என்னோட பப்ளிக் சர்வீஸ், நான் வந்து குறைஞ்சபட்சம் 38-40 வருஷமாக பப்ளிக் சர்வீஸ்னால் எத்தனை வீடு இருக்குது, எத்தனை தெரு இருக்குது, எத்தனை நகர் இருக்குது, எத்தனை வீடு இருக்குது, எத்தனை ஊர் இருக்குது, புள்ளி விபரத்தோடு எனக்கு தெரியும். நான் காலையில் 4:30 மணிக்கு வாக்கிங் போயிட்டு போனேன்னா எல்லாத்தையும் சுற்றிட்டு மக்களுடைய குறையினை என்னால் தீர்க்க முடியும். அதை அந்த சகோதரியால் தீர்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நிர்வாகங்குது. ஒரு கலெக்டர்னா அவங்க உத்தரவு தான் போட முடியும், காவல்துறைனா சட்டம் ஒழுங்கு தடுக்க தான் முடியும். அவங்களுடைய வளர்ப்புக்கு தகுந்தாப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேறு. அது அரசியலுக்கும் பப்ளிக் சர்வீஸுக்கும் சரியாக வருமானா வராது. அது வேறு, இது வேறு. இப்போ கம்ப்யூட்டரில் எல்லா விஷயமும் தெரிஞ்சால் பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஐடியில் எல்லாமே எனக்கு தெரியுன்றதுக்காக பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியாது. பப்ளிக் சர்வீஸுக்கு ஒரு தனி கலை. அந்த கலையை சாதிக்கணும்னா சர்வீஸ் பண்ணுற எண்ணம் வரணும். என்னால் இன்றைக்கி 4:30 மணிக்கு எடுத்துக்க முடியும், நைட்டு 12 மணிக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரு பாதிப்புனா உடனடியாக போய் நிற்க முடியும். இன்றைக்கி நான் சாதாரண பெண் பிள்ளைகள் பாதிப்பு அவங்களுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லிக்க தான் முடியும். ஏன்னா என்னால் அந்த பாதிப்பை உடனடியாக போய் தீர்க்க முடியும். இப்போ என்னால் ஒரு 11 மணிக்கு ஒரு பிரச்சனை, என்னால் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பெண் பிள்ளைக்கு ஏற்படுகின்ற அந்த குறைகளை என்னால் தீர்க்க முடியும். ஆகையால் அந்த அம்மாவோட பெண் நிற்கிறாங்கிறதுக்காக அரசியலில் வந்து இந்த தொகுதியில் அவங்களால பண்ண முடியுமாட்டது என்ன கேட்டால் அது கேள்விக்குறி தான். இப்போ இந்த தேர்தலில் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய தொகுதி மக்களுக்கு? என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் ஏற்கனவே எனக்கு ஒரு வாய்ப்பு 2006லேருந்து 2011 நகரமன்ற தலைவராக எனக்கு வாய்ப்பு தந்தார்கள். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு நகரமன்ற தலைவராக நான் இருந்தேன். என்னால் சொல்ல முடியும், நீங்கள் எங்கே வேணால் போய் விசாரிச்சு பாருங்கள், இப்படி ஒரு நகரமன்ற தலைவரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் நான் கையில் எடுத்திருக்கேன். சிட்கோவில் ஒரு சாதாரண அது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஆனால் பிரச்சனை பெருசு, நான் முடித்த விதம் சின்னது. ஐமா அன்றைக்கி இருந்த அந்த அசோசியேஷன் தான் சொல்கிறேன்னா, நகராட்சி வந்து எங்களுக்கு சாலையை போட்டு தரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நகராட்சி அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வரியே கட்டலை, நான் அதை போட்டு தர மாட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அம்பத்தூர் மக்கள் அனைவருமே அண்ணா நகர் போனோம், இண்டஸ்ட்ரிக்கு போனோம், வெளியில் கிராஸ் பண்ணோன்னா நாங்கள் இண்டஸ்ட்ரியை கிராஸ் பண்ணி தான் அண்ணாண்ட போனோம். ஆனால் இது ஒரு சின்ன பிரச்சனை, பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் யார்கிட்டே இல்லை. அவங்க சொல்கிறது எனக்கு சாலையை போடலன்றாங்க, இவங்க சொல்கிறது நான் வரியை ஒழுக்கமாக கட்டலைன்றாங்க. அதனால அவங்க வழக்கு போட்டாங்க, இவங்க அந்த வழக்கை சந்திக்கிறாங்க. இவங்க வழக்கை சந்திக்கிற கோவத்தில் இருக்கிறாங்க, அவங்க ரோடு போடலன்ற ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. அப்போ நான் 2 பேரும் உட்கார வச்சு, உங்கள் பிரச்சனை என்ன? எங்களுக்கு ரோடு போடல. உங்கள் பிரச்சனை என்ன? வரி கட்டலை, அவ்வளோதானே. நான் தீர்மானத்தில் வச்சு மண்ணை சாயில் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அருமையான சாலைகளை போட்டு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சவாலிடுற அளவுக்கு இன்றைக்கி நவநாகரிகமான ஷோரூம்லாம் வந்துடுச்சு. அது காரணம் நான் நகரமன்ற தலைவராக இருந்த போது போட்ட சாலை வசதி தான். அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்கு ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டரில் ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் தண்ணி பிரச்சனை வந்தால் கூட அந்த ஏரியை பாதுகாத்தா இந்த தொகுதி மக்கள் முழுவதும் குடிநீர் வந்து முக்கியமான அவசியமான பொருள்.
எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தண்ணி இல்லாமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது. அதை தீர்த்து வைக்கணுன்றது இந்த மக்களுக்கு நான் எதிர்பார்ப்போடு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூரில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்குது, ஆண்களுக்கு மேல்நிலைப் பள்ளின்றது ஒன்று அம்பத்தூரில் கிடையாது. அதை இந்த மக்களுக்கு ஆண்களுக்கு கட்டி கொடுக்கணுன்றது நான் நினைக்கிறேன். நான் சேர்மனாக இருக்கும்போது 8ஆம் வகுப்பு வரைக்கும் நிறைய ஆரம்ப பள்ளியாக இருந்தது. அதை நான் மாற்றி 7 இடத்துல 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்கு நான் பரிசீலனை பண்ணி வர வச்சேன். அதுவும் குறிப்பாக கள்ளிக்குப்பம், அக்ராகரம், பாடி, கொரட்டூர், இப்படி 7 இடத்துல நான் அது ஒரு சாதாரண விஷயம்லாம் இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட 1 வர வைக்கிறதே கஷ்டம். ஆனால் நான் 7 வர வச்சுருக்கேன். நிறைய என்னால் சொல்ல முடியும். இது தேர்தல் நேரம் ஆகையால். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு நான் ரொம்பன்றது கூட சரியான வார்த்தையாக இருக்காது. மொத்த பேருக்குமே நான் அதிகமான ஆள். சேகர்னா அது எப்படியாப்பட்ட அவங்க குறையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பார் சேகர்ன்ற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்குது. அது எனக்கு நான் நீ சேர்மனாக இருந்து செஞ்ச அந்த பணி எனக்கு இது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அது வெற்றிக்கு வாய்ப்பாக அமையும்.